இந்த பணக்கார பொண்ணு ரோட்ல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கா. ஏன் அவ இப்படி பண்றான்னா, அவ பணத்துக்கு ஆசைப்படாம அவள உண்மையா லவ் பண்ற ஆளு கிடைக்கணும்னு தான் இப்படி பண்றா. அங்க ரோட்ல போற எல்லாருமே இவளை இக்னோர் பண்ணிட்டு தான் போறாங்க. அந்நேரம் ஒரு டெலிவரி பாய் இவளை பார்த்து பார்க்கவே பாவமா இருக்கான்னு அவன் கிட்ட இருந்த ஒரு $10 எடுத்து பிளேட்ல போடுறான். நம்ம ஹீரோயினும் அவன் நல்லவனா இருப்பானான்னு பார்க்க, இது பத்தாது எனக்கு ஒரு $100 தாங்கன்னு கேக்குறா. நம்ம ஹீரோ அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகி, அவ்வளவு காசுக்கு நான் எங்க போவேன், ஒரு வாரம் வேலை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கிடைக்காதுன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் நீங்க இப்ப ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றா. நம்ம ஹீரோ அவன் நிலைமைய பார்த்து ரொம்பவே பரிதாபம் பட்டு $100 கொடுக்குறான். அந்நேரம் ஹீரோ வீட்ல இருந்து அவங்க அம்மா கால் பண்ணி வீட்டுக்கு எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க, நீயும் வந்துரு, மறக்காம உன் கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்துருன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இருக்காது. அவங்க அம்மா கிட்ட சிட்டில இருக்கிற பணக்கார பொண்ணை லவ் பண்றேன்னு பொய் சொல்லியிருப்பான். அவன் அம்மா கிட்டயும் சரி வரேன்னு சொல்லிட்டான். இப்ப இவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அந்த பொண்ணை பார்த்து நீ தான் எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் வைஃபை எங்க அம்மா முன்னாடி நடிக்கிறியான்னு கேக்குறான். அவளும் சரின்னு சொல்லிடுறா. அவ போட்டிருந்த ட்ரெஸ் ரொம்ப பழசா இருந்தனால புது ட்ரெஸ் வாங்கி தாரான். அவ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரா பாருங்க, ரொம்பவே அழகா இருக்கா. ஹீரோ அவ அழகா பார்த்து ஸ்டன் ஆகி நிக்கிறான். அந்நேரம் அந்த கடையில வேலை பார்க்குற பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டை சொல்றா. பார்த்தா அவன் மாச சம்பளத்தை விட அதிகமா இருக்கும். அப்போ நம்ம ஹீரோயின் அவ கிட்ட இருந்த பிளாக் கார்டு எடுத்து நீட்டுறா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது ஒரு $1 மில்லியன் கம்பெனியோட சிஇஓன்னு. ஆனா நம்ம ஹீரோ அதை பெருசாவே எடுத்துக்கல. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு போறாங்க. அவங்க அம்மா ஹீரோயினை பார்த்தது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்நேரம் அந்த வில்லேஜ்லயே இருக்கிற பணக்கார பொண்ணு ஒரு லக்ஸரியான கார்ல இருந்து வந்து இறங்கி ஹீரோட அம்மா கிட்ட BMW காரை கிஃப்ட் பண்றா. இவளுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும். அவனை அடையணுன்றக்காக தான் இதெல்லாம் பண்ணுவா. ஆனா இவ ரொம்ப திமிரா இருக்கிறனால ஹீரோக்கு இவளை சுத்தமா பிடிக்காது. ஆனா கடைசியா அவளை விட அழகா பணக்கார பொண்ணு ஹீரோக்கு கிடைச்சிருது.